பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் நான் உங்களோடு பேசி வருகிறேன். மறுபடியும் உங்க வேதாகமத்தை தயவு செய்து எல்லாரும் கையில் எடுங்க. எடுத்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசு ராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசு ராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் அணிகள் கழவ இடுமுள் முடிப்பம் சிரசில் சூடிட. கைகளில் கால்களில் அணிகள் கடவ கடுமுள் முடிப்பம் சிரசில் சூடிட. கந்தையோ விந்தையும் வேதனையா சகித்தான், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை அனுருவை எடுத்த இயேசு ராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவன் தலையை தாய்க்கவோ தலமும் இல்லை, அவன் தாகத்தை தீர்க்கவோ பாரம் இல்லை. தலையை சாய்க்கவோ தலமும் இல்லை, அவன் தாகத்தை தீர்க்கவோ பாரம் இல்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கு ஒருவர் இல்லை, அருமை ரட்சகர் தொங்குகிற தனியா. அந்த பாடுகள் நம்மை மீட்கவே, அந்த பாடுகள் நம்மை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தான் தன்னை நசுங்க, அவர் ரத்தத்தால் பாவம் தன்னை இழிங்க. அவர் மரணத்தால் சாத்தான் தன்னை நசுங்க, அவர் ரத்தத்தால் பாவம் தன்னை இழிங்க. உந்தன் வியாதிகள் வேதனையால் ஒழிய, நீயோ சாபத்தில் நின்று விடுதல் அடைய. சிலுவையில் சகித்தாய் யாவையும், சிலுவையில் சகித்தாய் யாவையும். ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் நண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. எல்லாம் எடுத்துட்டு போங்க.
வாசிக்கட்டுமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். பிறக்கும் போது கூட நல்ல விசுவாச வீட்டில் ஆண்டவர் வைக்கணும். நம்மளை ஆபிரகாம் வீட்டில் பிறக்கணும். அப்படி பிறந்தா ஆபிரகாம் எப்படி தனக்கு இருக்கிற எதையும் விட்டு கொடுக்குற அனுபவம் உள்ளவன். எல்லாத்தையும் விட்டுட்டு வானா போவான். யாராவது 3 பேர் வந்தால் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருப்பான். அந்நியரை உபசரிக்கிற பண்புள்ள ஒரு மனுஷன். பிறந்தாலும் சொல்லுவாங்களே, நம்ம காலத்தில் ஒரு பழமொழி சொல்லா, குட்டுப்பட்டால் கூட எதில் குட்டுப்படணும்? மோதிர கையினால் குட்டுப்படணும்னு ஒரு பழமொழி உண்டு. நாம் பிறந்தாலும் விசுவாசத்தில் நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வைக்கணும். எனக்கு கண்பாருளே, இவன் சொல்கிறான், ஐயா விசாரணை கர்த்தன் யார்? எலியேசர், விசாரிக்கிறவன். அந்த விசாரிக்கிறவன் எப்படி இருக்கணும்? அதையும் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. நாம ஒரு இடத்துல விசாரணை கர்த்தனா தான் ஒன்றை கொண்டு கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். அநேக நேரம் சொல்லக்கூடாது, இவன் வந்ததுலேருந்து இந்த வீடுக்கு தரித்திரியம் வந்துருச்சுங்கப்படாது. நிறைய பேர் சொல்லல, என்னைக்கு இவன் காலெடுத்து வடித்தாலோ அன்னையிலேருந்து ஒன்றுங்கள, என்னைக்கு இவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பிறந்தானோ ஒன்றுமே இல்லைம்மா. அப்படி சொல்லக்கூடாது. இவன் யார்? யோசேப்பு யார்? அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், விலையாக விற்கப்பட்டவன், தன் சகோதரனால் வஞ்சிக்கப்பட்டவன், தனக்கு தேவன் கொடுத்த காரியத்தை உண்மையாய் உத்தமமாக சொன்னதுனால அவன் பகைக்கப்பட்டவன். ஆதியாகமம் 37:2 தன் தகப்பனுக்கு அவன் தன் சகோதரன் செய்கிற துன்மார்க்கத்தை சொல்லி வருவான். ஏன்னா ஊழியக்காரன் விவரித்து சொல்லணும், எதையும் மறைக்கக்கூடாது. அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா இப்படி செஞ்சாங்க, இப்படி. அவங்களுக்கு கோபம். அது மட்டும் இல்லை, அவன் தரிசனம் கட்டு சொல்லவன இன்னும் கொஞ்சம் கோபம். கடைசியில் வருவான் காத்திருந்தான். வந்தவனை தூக்கி குழியில் ஓட்டு கடைசியில் ஒருத்தரும் இவனை கொல்ல வேண்டாம், நம்ம கையில் ரத்தப்படி வேண்டான்னு விற்றுவிட்டான். மீதியானியர் கையில் தான் விற்றான். அந்த மீதியானியர் தான் அவனை கொண்டு வந்து இங்கே கொடுத்தாங்க. எகிப்து கொண்டு போகப்பட்டான். ஏன்னா ஏசாயா சொல்றாரு, எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் சொல்றார்ல. என கண்மாருடைய எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். கொண்டு போகப்பட்ட இடத்துல அவனை அந்த போத்திபார் மெய்காப்பானன் அவன் வீட்டில் வந்து வாங்கி வச்சிருந்தான். அவன் என்னைக்கு அந்த வீட்டு விசாரணை கர்த்தராக ஆக்கப்பட்டானோ, நியமிக்கப்பட்டானோ, அந்த நாள்ல இருந்து அது என்ன இல்லை வாசிங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. போத்திபார் வீட்டு ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். என்னது கர்த்தருடைய ஆசீர்வாதம்? தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அதோடு நீதிமொழிகள் 10:22 அப்படித்தான் வாசிக்கிறோம். தேவன் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். அது வேதனையை கூட்டாது. நம்மளா குறுக்கு வழியில் வந்தால் தான் அது வேதனையை கூட்டு. ராத்திரி தூக்கம் வராது. குறுக்கு வழியில் கொண்டு வந்தோம்னா அது எப்படா எவன் எடுத்துகிட்டு போயிடானோ, எவன் திருடிட்டு போயிடானோ. எனக்கு அன்பார்களே, நியாயமாக வந்தால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அது வேதனை இருக்காது. ஏன்னா வந்த வழி எப்போ கேட்டாலும் இப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். இது சொல்ல முடியாத வழியில் வர்றது என்ன செய்யறது? இங்கே சொல்கிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படாத அவருடைய கரம் குறுகவே கிடையாதுங்க. ஏசாயா 59:1-2 வாசிக்கிறோம், அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. ஐயா ஏன் குறுகி போல? நமக்கு அவருக்கு இடையில என்ன இருக்கு? நம்முடைய அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு முன்பாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
மற்றபடிக்கு அவர் சிலுவையிலிருந்து கூட நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார், எதுவும் மறைக்கலை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில் வந்து நம்ம அழகாக பாடினாங்களே, சிரமதாக உன்னை தேடி பூமியில் வந்து, சிரமதாக உன்னை தேடி பூமியில் வந்து, அரமதாக செய்து ஆதிசுதன் தயவை, அரமதாக செய்த ஆதிசுதன் தயவை மறவாதே மனமே தேவசுதனே. வருடம் வருடம் தோறும் மாறாதமது இருக்கும், வருடம் வருடம் தோறும் மாறாதமது இருக்கும், பெருக பெருக செய்து தேவ அனுகிரகத்தை, பெருக பெருக செய்து தேவ அனுகிரகத்தை மறவாதே மனமே தேவசுதனே, மறவாதே மனமே தேவசுதனே, மறவாதே மனமே தேவசுதனே. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அது வேதனை என்ன செய்யாது, கூட்டாது. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அங்க சொல்றாரு பாருங்க, யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார், அவனுக்கு வீட்டிலும் வெளியிலும் உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. அழகா இருந்தான், 17 வயசுல பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அந்த விசாரணை வீட்டுக்கர்த்தர் நினச்சிருந்தா யாரும் இல்லை, எல்லா பொறுப்பு ஏன் பொறுப்பு தானே, நான் செஞ்சவோ மிச்சம். அவன் நிற்கலை, அவன் விசாரிக்கிறான், உன்னை நம்பி விட்டு போயிருக்கானே, என்ன நம்பி விட்டு போயிருக்கானே, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் உரிமை கொடுத்துருக்கான், ஒன்றை தவிர நான் இப்படி தப்பு செய்யலாமா? தன்னை காத்து கொண்டவன் யோசேப்பு. எனக்கு அன்பானவர்களே, அதனால அவனுக்கு கிடைச்சது என்னது? நேர டிரான்ஸ்ஃபர். எங்கே கிடைச்சு? சிறைச்சாலை, அவமானம், நிந்தை. ஆனால் சிறைச்சாலையிலிருந்து 2 வருஷம் கடந்தாலும் யார்கிட்டையும் சொல்லி அழக்கூட அவனுக்கு யாரும் கிடையாது. நான் ஒரு தப்பும் செய்யலப்பா, ஐயோ எனக்கு இப்படி வந்தது காரணம் என்னன்னே எனக்கு விளங்கலை கூட சொல்லி அழக்கூட ஆள் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவன் வேதனைகளை அறிந்து அவன் உண்மையாய் உத்தமமான விசாரணை கர்த்தனாய் இருந்தபடினாலே, கர்த்தர் ஒரு வீட்டுக்கு விசாரணையா இருந்தவர், கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைப்பேன்னு சொன்னவர், அந்த வாக்கின்படி ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் 41:14 யோசேப்பு அழைப்பிக்கப்பட்டான். அவன் சிறைச்சாலையில் இருக்கான், ஆள் வருது, திடீர்னு அவனை கூட்டு போனான், ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துறான். பார்வோனே சொல்றான், 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 41:38 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அவ்வளவு. ஏன்னா அந்த ஆவி நம்ம மேல இருக்கணும். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே.
பேசும் தெய்வமே, நிலம் வருபவரே, பேசும் தெய்வமே, நிலம் வருபவரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. நல்ல கவனிங்க. யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தினோட சொல்றான், பார்ப்போன்னு சொல்றான், இந்த மனுஷனை போல, எந்த மனுஷனை போல, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ அப்படி சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். நீ இன்னைக்கு உண்மையான விசாரணை கர்த்தனா இருந்தா ஒரு வீட்டுக்குள்ள அநேக காரியத்துக்கு உயர்த்துவார். ஆமென். நாம நம்பணும், விசுவாசிக்கணும். யோசேப்புக்கு ஒரு வீடு இல்லை, எத்தனை வீட்டை கொடுத்தாரு? எகிப்து தேசமே. அவர் என்ன செய்து பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன். உன்னோட உத்தரவு இல்லாம ஒருத்தன் கையை ஆட்டக்கூடாது, காலை ஆட்டக்கூடாதுன்னா. அது மட்டும் இல்லை, எவெல்லாம் அவனை விரோதமா பேசினானோ எல்லாரும் வந்து தண்டனிட்டு பணியுங்கன்னு. அப்போ போத்திபார் மனைவி விழுந்திருப்பான், அவனும் விழுந்திருப்பான். நீ உண்மையான விசாரணை கர்த்தனா இருப்பாயானால், உன்னை கரைவிடாமல் காத்து கொள்வாயானால், மாசில்லாத சுத்தமான பக்தி உள்ளவனா இருப்பாயானால், அந்த பரிசுத்த ஆவியார் நம்மிடத்தில் வரும்போது பலனடைந்து அப்போஸ்தலர் 1:8 எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் அவருக்கு சாட்சியா நிற்க நம்மால முடியும். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம எலியாசரை போல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம். இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல, இன்னும் 6 செய்தி கூட இதில் சொல்லணும், அவ்வளோ வசதி இருக்கு. ஏன்னா இந்த எலியாசர் யார்? ஆதியாகமம் 20, அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தவன். திரும்ப அந்த 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அவன் கேட்கிறான், பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை, என் வீட்டிலே பிறந்த பிள்ளை. எலியாசர் அங்கதான் பிறந்தவன், விசுவாச வீட்டில் தான் பிறந்தவன். எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே என்றார். ஐயா, அது மட்டும் இல்லை, 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. இந்த எலியாசர் யாரு? அதை குறித்து ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவன். நல்ல கவனிங்க, வயதுல யாரு மூத்தவங்க? இன்னைக்கு அநேகர் வயசுல மூத்துட்டா போதுமா? அனுபவத்தில் மூத்த இருக்கணும், தேவ ஆவியில் மூத்த இருக்கணும், தேவ வைத்தியத்தில் வழி நடத்துறதுல மூத்த இருக்கணும். வயதில் முதிர்ந்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரி. ஏன்னா நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. நாம் இன்னைக்கு மூத்தவன் சொல்லிட்டா போதாது, அந்த அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திடக்கூடாது. அதனால தான் யோபு 32:9 வாசிக்கிறோம், பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியவர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, மூத்தோர்னோட வயசானவன எதை செஞ்சாலும் உடனே ஒன்று சொல்லிடும், பெரியவங்க செஞ்சா. அப்படி இல்லை. பெரியவங்க எப்படி இருக்கணும்? ஐயா, இருக்க வேண்டிய விதம் இருக்கணும். முதல்ல அவன் தான் குடும்பத்தை விசாரிக்க தெரியணும். 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறவனாய் இல்லாம போனா அவன் யாருன்னு பேர் சொல்லுவாங்க. தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அப்பாடியோ, எனக்கு அவிசுவாசியில கெட்டவன் பேர் வேணுமா? மறுதலிக்கிறவங்கிற பேர் வேணுமா? எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இவன் மூத்தவன், வயதில் முதிர்ந்தவன். இங்கே சொல்கிறார் 2ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 24:2 வாசிக்கிறோம்,
தன் வீட்டிலே வயதிலே மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனுக்கு எல்லா அதிகாரம் உண்டு. ஏன்னா இயேசு சொன்னார் மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையா நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க நான் உலகத்தின் முடிவு வரைந்த உங்களோட தான் இருக்கிறேன். மத்தேயு 10:1 என்ன அதிகாரம் கொடுத்தாரு? மத்தேயு 10:1 வாசிக்கிறோம், அதிகாரம் உண்டு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆடுவோம் தேசத்தை, நாம் ஆடுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிகாரம் மார்க் 16:17 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு அதிகாரம் உண்டு, ஊழியனுக்கு அதிகாரம் உண்டு. விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தவும், நவமான பாஷைகளை பேசவும், சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் இருக்கு. ஆனா அதிகாரத்தை துஷ்பிரயோகமா பயன்படாது. ரோமர் 13:1 எந்த அதிகாரமும் தேவனால் அன்றி ஒருவருக்கும் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கு மட்டுமல்ல துர்க்கிரியர்களுக்கு இருப்பார். நான் அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போல, நேரம் முடிஞ்சிருச்சு. எலியேசர் மூத்தவன் மட்டுமல்ல, அவன் நல்ல யோசனை உள்ளவன். அதனால தான் முதிர் வயதில் ஞானத்தில் மூத்தவர்கள், சில வயதில் தான் மூத்தவனாக இருப்பான், ஒன்றும் இருக்காது. அது மட்டுமல்ல, அவன் அதிகாரம் உடையவன். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிங்க. 24ஆம் அதிகாரம் திரும்ப 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசித்து முடிப்போம். மித்த காரியத்தில் அடுத்து பின்னாடி ஆண்டவர் குருவேல டைம் இருக்கும். ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களிலே வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ குமாரனுக்கு பெண் கொள்ள ஒரு பெரிய ஆணை வைக்கிறான். 4ஆம் வசனத்துல பார்க்கிறான், என் தொடையின் கீழே உன் கை என்ன செய் வையனா. ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தா கூட தவறாம நிற்கிறவன் யாரு? ஊழியக்காரன். இன்னைக்கு ஊழியக்காரன் நம்மால் நிற்க முடியுதா? சொல்லிட்டு அப்படி சொன்னா, அப்படியா சொன்னேன், அப்படியே சொல்லிட்டேனா அப்படிங்கக்கூடாது. சொன்னதுதான். எலியேசர் போயிட்டு வந்து தனக்கு நடந்த அத்தனை காரியத்தின் தன் எஜமானுக்கு விவரித்து சொன்னான். இன்னைக்கு நீ நானும் இந்த பூமியில் இருக்கிறோம், மணவாளனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே நிப்பாட்டன், ஆண்டவரை இப்படியெல்லாம் பாடுபட்டு இத்தனை மணவாட்டிகளை கொண்டாந்துருக்கேன். நாம் போகும்போது அங்கே சொல்லணும், ஐயா
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து இருக்க கடவுள். வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களிகூற கடவுள். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போறேன். வெளிப்படுத்தல் 11:6 பாருங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாமல் வடிக்கி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்ற அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் பாதிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் பெருசையா. தொலைக்காட்சியை பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்பட ஜெபிங்க. எங்கள் சபை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் என்னை சாப்பிடாம கூட யாரையும் அனுப்புறதில்லை. ஒவ்வொரு நாள் கூட்டு வரக்கு மட்டுமே 4000 செலவழிச்சு தான் கூட்டு வரோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை சிலருக்கு நாங்கள் உடனே கூட பதில் போட முடியாமல் இருக்கோம், ஏன்னா நாங்கள் கண்ணு தெரியாதவங்க. நீங்கள் அனுப்புகிற பார்த்து இன்னொருத்தர் சொல்லி இன்னொருத்தரை வச்சு தான் நாங்கள் எழுதணும். அப்படி இருந்து இத்தனை பேர் எவ்வளோ பொறுமையோடு செய்து வருகிறீர்கள், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நாங்களும் உங்களுக்காக எப்போதும் ஜெபிப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்குள்ளே இன்றைக்கு அந்த ஊழியக்காரன் என்கிற ஒரு பெரிய பொறுப்பை தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினீரே என்று சொல்லுகிறோமே, அந்த உண்மையுள்ளவனாய் நாங்கள் எப்போதும் இருக்க, ஒரு விசாரணை கர்த்தனாய் இருக்க ஆண்டவர் தாமே ஐயா வயதிலே மூத்தவரை போல நடந்து கொள்ள, அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி விடாதபடிக்கு நடக்க என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். அவர் செய்கிற சிறு தொழிலானாலும் உண்மையாய் உத்தமமாய் நிற்க உதவி செய்யும். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.